லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அபி, இனிமே நீ நல்லா இருப்ப அபி. உன் வாழ்க்கை இனிமே ரொம்ப நல்லா இருக்கும். அப்பா நல்ல வேளை. ஐயோ ஐயோ, குழந்தை சத்தம் போட ஆரம்பிச்சிடுச்சே. இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் புரியலையே. குழந்தை வாய பொத்திர வேண்டியதுதான். ஐயோ, குழந்தை சத்தத்தை நிறுத்தி தொலைய மாட்டேங்குதே. ஐயோ, சஞ்சீவ் கண் முழிச்சிட போறா. நான் குழந்தைய தூக்கிட்டு போறத பார்த்தானா அவ்வளவுதான், என்ன நிக்க வச்சே சமாதி கட்டிடுவான். சஞ்சீவ் கண் முழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து ஓடிடுவோம். என்ன இடம் அது? குழந்தை பிறந்து இறந்தது மட்டும்தான் உனக்கு தெரியும். அது மீண்டும் ஜெனிச்சது உனக்கு தெரியாது. உங்க பாப்பா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்க பாப்பாவை நான் கொண்டு வரேனே. உன் குழந்தைக்கு நான் பால் கொடுத்தா எங்கேயோ இருக்கிற என் குழந்தை பசிய யாராவது தீர்க்க மாட்டாங்களான்னு ஒரு எண்ணம். எவ்வளவு தேடி அழைச்ச தெரியுமா? நீ இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பாப்பா. நீ பிறந்த அடுத்த நொடியிலேயே உன்னை தொலைச்சிட்டு அந்த வேதனையிலேயே வெந்துகிட்டு இருக்கேன் பாப்பா. உங்க அம்மா தான் ரொம்ப பாவம். உன்னை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்ட. உன்னை பிரிஞ்ச சோகத்தை எல்லாம் தனக்குள்ளேயே அடக்கிக்கிட்டு நடப்படமாவே வாழ்ந்துட்டு இருக்கா. ஒரு வழியா எங்களுக்கு திரும்ப கிடைச்சிட்ட பாப்பா. நாங்க வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கறதுக்கு வந்துட்டேன். என் பாப்பா எனக்கு திரும்ப கிடைச்சிட்டா. என் பாப்பா எனக்கு திரும்ப கிடைச்சிட்டா. எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா பாப்பா? நானே புதுசா பிறந்த குழந்தை மாதிரி எனக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். இந்த நொடியில இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான ஆளு நான் தான். அது சரி, நீ எப்படி பாப்பா இங்க வந்த? நான் எப்படி இங்க வந்தேன்? ஏதோ ஞாபகத்துக்கு வருது, ஆனா என்னன்னு தெரியலையே. சரி, எது எப்படியோ நீ எனக்கு கிடைச்சிட்ட. இவ்வளவு நாளா உன்னை தேடி அலைஞ்ச உங்க அம்மாவால இப்ப நீ வந்தும் உன்னை பார்க்க முடியாம ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முடிக்க முடியாம இருக்க. அவளை எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியலையே. நான் ஒரு முட்டாள் பாப்பா. அதான் நீ வந்துட்டல்ல. அபிய நீ தொட்டு உன் குரலை அவ கேட்டாலே போதும். அபி அந்த யமன் கூடயே சண்டை போட்டு உன்னை பார்க்க திரும்பி வந்துருவா. கண்டிப்பா வந்துருவா. அவ கண்ணு முடிச்சிருவா. வா பாப்பா, நம்ம ஃபாஸ்டா ஹாஸ்பிட்டல் போய் உங்க அம்மாவை பார்க்கலாம்.
சஞ்சீவ் குழந்தைய தூக்கிட்டு எங்க போறான்? ஒருவேளை அபிய பார்க்க போறானோ? நாமளும் போகணுமே. என்னடா அது, நேரமே சரியில்லையே. சவாரின்ற பேர்ல ஒரு இம்சைக்கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேனே. என்னை வெயிட்டிங்ல போட்டு எங்க போய் தொலைஞ்சதோன்னு தெரியல. யோ ஆட்டோ டிரைவர், சீக்கிரம் வண்டி எடியா. வண்டியேடா? அப்ப நீங்க இன்னும் முடிக்கவே இல்லையா? யோ பேசின காசை கொடுமா, நான் கிளம்புறேன். இதோ பாரு, நான் தரேன், நீ முதல்ல வண்டி எடு வா. ச்சே, பெரிய தொல்லடா இதோட. எக்ஸ்கியூஸ் மீ, அபிங்கறவங்கள எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க? இப்பதான் ஹாஸ்பிடல் வந்தாங்க. ஐசி வார்ட்ல அட்மிட் பண்ணிருக்கோம், போய் பாருங்க. ஜான்சி, என் மருமகளுக்கு எப்படி இருக்குமா? அபிக்கு தலையில பலமா அடிபட்டதுனால 3 நரம்பு டேமேஜ் ஆகி பிளட் க்ளாட் இருக்கிறதா டாக்டர் சொல்றாங்க. இதை இப்படியே விட்டா அபியோட உயிருக்கு ஐயோ அபி, இல்ல அபி உயிருக்கு ஒண்ணு ஆகக்கூடாது. அபி, அப்போ அபியை காப்பாத்த முடியாதா? இல்ல, ஆபரேஷன் பண்ணா அபியை பழைக்க வைக்க 20% சான்ஸ் இருக்கிறதா டாக்டர் சொன்னாங்க. ஜான்சி மேடம், என்ன சொல்றீங்க? அபி பழைக்கிறதுக்கு 20% தான் சான்ஸ் இருக்கா? ஆமா சந்தோஷ். இல்ல, நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். அபிக்கு ஒண்ணு ஆகாது. அவளை யாரும் எதுவும் பண்ண முடியாது. நீங்க டாக்டர் கூப்பிடுங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன். என் அபியை நான் பார்க்கணும், என் அபியை நான் பார்க்கணும். அம்மா அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க இப்போ அபியை பார்க்க முடியாது. டாக்டர் அபிக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என் அபியை பார்க்கணும், நான் அபியை பார்க்கணும். டாக்டர், இவங்க எல்லாருமே அபியோட ஃபேமிலி. அபியை போய் பார்க்கலாமா? அவங்களுக்கு ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். பாக்குறதா இருந்தா சீக்கிரமா பாத்துட்டு வந்துருங்க. வாங்க போலாம். சரிமா. டாக்டர், ஒரு 2 minutes. ஓகே. அபி, அபி, நீ தானே எங்களை காப்பாத்துற எல்லாம் சாமி. ஆனா நீ இப்படி படுக்கையில இருக்கியம்மா. சீதா, அழாத சீதா. நம்ம குடும்பத்துக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அபி இருக்கா, அவ பாத்துப்பான்னு நம்பிக்கையில தானே நம்ம இருந்தோம். ஆனா நீயே இப்படி உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில இருக்கியம்மா. அத நினைக்கும் போது என் நெஞ்செல்லாம் அப்படி பதறுதுமா. எறும்பு கூட துரோகம் நினைக்காத உனக்கு ஏன் தான் இவ்வளவு கஷ்டம் வருதோ? இந்த உலகத்துல நியாயம் தர்மம்னு உனக்கு இருந்தா அது நிச்சயமா உன்னை காப்பாத்தும் பாரு. உன்னை கண்ணை முழிக்க வைக்கணும், வைக்கும். அப்படி வைக்கலனா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. அழாத சீதா.
அபிக்கு ஒன்றும் ஆகாது. அபி பழைய மாதிரி கம்பீரமா இருந்துச்சு வருவா. நம்ம எல்லாம் பாப்பா கூட ஒன்னா சந்தோஷமா நம்ம வீட்டுல வாழ்வோம். இது நடக்கும். கடவுள்னு ஒருத்தர் இருந்தா கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும். அம்மா நம்பிக்கையோட இருங்கம்மா. அபிக்கு எதுவும் ஆகாது. சார் டைம் ஆயிடுச்சு. வாசித்தா போலாம். வாங்கம்மா வாங்க போலாம். போ. வாசித்தா சார் இந்த மெடிசன்ஸ்லாம் ஆபரேஷனுக்கு தேவைப்படுது, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. ஓகே சிஸ்டர். சிஸ்டர் இவங்களை சீக்கிரம் ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போங்க. சஞ்சீவ் குழந்தை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறான். அப்போ அபியை பார்க்க தான் போறான். போச்சு. சஞ்சீவ் அபி கிட்ட குழந்தைய காட்டின உடனே அபி கண் முடிச்சு குழந்தைய பார்க்க போறா. அபி சஞ்சீவ் குழந்தை 3 பேரும் ஒண்ணு சேர போறாங்க. அதோட என் சோலி முடிய போகுது. இனிமே எனக்கும் ஸ்ரீஜாவுக்கும் ஜெயில் வாழ்க்கை தான். இது நடக்க கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இங்க அபின்னு ஒரு பேஷண்ட். ஏய் சஞ்சீவ். ஏய் அபி எங்கடா? இது உன்னோட குழந்தையா? ஏய் செல்லக்குட்டி இங்க பாருங்க. அபி எங்க சந்தோஷ்? இங்கதான் ஐசியூ வார்டுல இருக்காங்க. நான் கூட்டிட்டு போறேன், வா. போ. சஞ்சீவ் அம்மா இது நம்ம பாப்பாவா? ஆமாம்மா. பாப்பாவை கூட செல்லம். ஜுஜு சின்ன அபியா நீங்க? நாங்க உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஆமா எங்க போனீங்க இவ்வளவு நாளா? நீ இல்லாம நாங்க எல்லாம் எவ்வளவு தவிச்சு போயிட்டோம் தெரியுமா? வாடா செல்லம். தங்கம், நீயும் உங்க அம்மா மாதிரியே நல்ல புத்திசாலியா தைரியசாலியா வளரணும். அம்மா அபி நல்லா இருக்காள்ல?
மா, அபி நல்லா இருக்காளா? எதுக்குமா அழறீங்க? அபிக்கு என்னாச்சுமா? மா சொல்லுங்கம்மா. அபிக்கு தலையில அடிபட்டு மூளையில ஏதோ பிளட் கிளாட் ஆயிருக்காப்பா. உடனே ஆபரேஷன் பண்ணாதான் நம்ம அபிய காப்பாத்த முடியுமா? உடனே அபிய பார்க்கணும். அபி எங்க? இப்பதான்ப்பா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க. டாக்டர், நான் அபிய பார்க்கணும் டாக்டர். சாரி சார், ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, இப்ப பார்க்க முடியாது. அப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர். இந்த ஆபரேஷன் நல்லபடியா நடந்து அபி பொழைக்கணும் டாக்டர். அதுக்காக தான் நான் அபிய பார்க்கணும்னு சொல்றேன். குழந்தை கொடுங்கப்பா டாக்டர். இங்க பாருங்க டாக்டர், இது எங்க பாப்பா. இதுதான் எங்க பாப்பான்னு அபிக்கு தெரியாமலே இருந்திருக்கு டாக்டர். ஒரே ஒரு வாட்டி அபிய பார்த்து எங்க பாப்பா கிடைச்சிருச்சு நான் சொல்லணும் டாக்டர். பாப்பா கிடைச்ச ஒரு உத்வேகத்துல கண்டிப்பா அபி கண்ணு முடிச்சிருவா டாக்டர். சார், அபி இப்ப அன்கான்ஷியஸ்ல இருக்காங்க. நீங்க இப்ப குழந்தைய தூக்கிட்டு போய் அவங்க கிட்ட சொன்னாலும் அவங்க காதுல விழுமே தவிர அது அவங்க மூளைக்கு போய் சேராது. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது டாக்டர். நீங்க சயின்ஸை நம்பி சொல்றீங்க. நான் அபி மேல இருக்கிற பாசத்தை நம்பி சொல்றேன். ப்ளீஸ் டாக்டர், என்ன அபிய பார்க்க விடுங்க. ரெண்டு நிமிஷம் ப்ளீஸ் டாக்டர். அதுக்கு இல்ல சார். டாக்டர், ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடி. ஓகே சார், இந்த மெடிசனை கொடுங்க. இந்தாங்க. டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். 2 மினிட்ஸ் தான், உடனே போய் பார்த்துட்டு வந்துருங்க. தேங்க்யூ டாக்டர். சார், ஒரு நிமிஷம். அபி, நீ பொழைக்கிறது கஷ்டம், அப்படி இப்படிலாம் டாக்டர் ஏதோ சொல்றாங்க. என்னை விட்டுட்டு போயிடுவியா? நீ நினைச்சாலும் என்னை விட்டு போக முடியாது அபி. எனக்கு நல்லா தெரியும். உன்னை அந்த யமன் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சா கூட அந்த யமன் கிட்டயே சண்டை போட்டு திரும்பவும் நீ என்கிட்ட வந்து சேர்ந்துருவ அபி. எனக்கு நல்லா தெரியும். நீயே என்னை விட்டு போகணும்னு நினைச்சா கூட நீ அந்த யமகிட்ட சண்டை போட்டு திரும்பவும் என்கிட்ட வந்து சேர்ந்துருவ அபி. எனக்கு நல்லா தெரியும் அபி. உன்னைய அந்த யமன் கூட்டிட்டு போனா நானும் உன் கூட வந்துருவேன். அபி, இது யார் தெரியுதா? நம்ம பாப்பா அபி, நம்ம பாப்பா. என்ன அபி, நம்ம பாப்பான்னு சொல்றேன்னு நினைக்கிறியா? அது ஒரு பெரிய கதை அபி. நீ கண்ணு முடிச்சவா, நான் உனக்கு எல்லாமே விளக்கமா சொல்றேன். இத்தனை நாளா நான் தான் கண்ணு தெரிஞ்சு குருடனா இருந்திருக்கேன் அபி. உன்கிட்டதான் நம்ம பாப்பாவே இருந்திருக்கு. அது கூட தெரியாம ஊரு முழுக்க நான் தேடி அழைஞ்சிருக்கேன். நினைச்சால எனக்கு வெக்கமா இருக்கு அபி. உன்கிட்ட ஒரு வார்த்தை நம்ம பாப்பாவை பத்தி சொல்லியிருந்தேன்னா எப்பவோ நம்ம பாப்பா நம்ம கைக்கு வந்திருக்கோம். நீயும் இப்படி படுத்த படுக்கையா இருக்க மாட்டேன்.
நான் ஒரு முட்டாள் அபி. என் முட்டாள்தனம் தான் உன்னை இப்படி படுக்கையில படுக்க வச்சிருச்சு. அபி, கண்ணு முழிச்சு நம்ம பாப்பாவை பாரு அபி. பாப்பா, நீ போய் அம்மாவை எழுப்புனா உங்க அம்மா கண்டிப்பா எந்திரிச்சிருப்பாங்க. போய் எழுப்பு பார்க்கலாம். அபி, நம்ம பாப்பாவை பாரு அபி. பாரு அபி, எந்திரி அபி. அபி. சார், டைம் ஆயிடுச்சு. ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அபி இப்போ கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காங்க. நம்ம லேட் பண்றது அவங்க உயிருக்கே ஆபத்தா முடியும். புரியுது டாக்டர்.